கண்ணில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? நோய்கள் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா, இன்னைக்கு எக்கச்சக்கமான கண் பிரச்சனை தான் அதிகமா இருக்கிறதுலயே. என்ன மாரியான நோய்கள்லாம் வரும் டாக்டர்? கண்ணில் பார்வை குறைபாடு வரலாம். அது சின்ன வயசுலேருந்தே வரலாம். ஸ்கூல் கோயிங் ஏஜ்லேருந்தே வரலாம். அதாவது குறைபாடுன்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிளாக் போர்ட் தெரியாது சரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பாக எழுதுவாங்க அவங்க புக்கில். இல்லைன்னா படிக்க முடியலன்னு டீச்சர் கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ டீச்சர்ஸே எங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி சரியாக எழுத மாட்டேங்கிறாங்க, சரியாக கண்ணு சரியாக தெரியற மாதிரி இல்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக்கப் பண்ணால் நல்லது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது இப்போ சின்ன குழந்தையிலேயே அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்ததுனாக்க, அதை நம்ம இப்போ கண்ணாடி கொடுக்கலாம். அதை போட்டுட்டுனா அவங்களுக்கு கிளியராக தெரியும். அவங்க ஸ்கூலில் நல்லா படிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் அவங்க போக போக இந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்ணு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அந்த பார்வை குறைபாடு பல வெரைட்டிஸ் உண்டு. ஸோ அது மாறிட்டே எப்படி நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோமோ, குழந்தைங்கள்லாம் ஒரு 18, 19 வயசு வரைக்கும் வளருவாங்க. ஹைட்டில் வளருவாங்க. ஃபேஸ் எல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். அப்போது கண்ணும் மாறிட்டே போகும். அந்த பவரும் மாறிட்டே போகலாம். அதனால் 6 மாதத்துக்கு முறை நான் யூஸ்வலி குழந்தைங்கள்ட்ட சொல்வேன், ஸ்கூல் சில்ட்ரன்கிட்ட, சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன், இந்த 2 வெக்கேஷன்லேயும் நீங்கள் காமிச்சிட்டு போகலாங்கன்னு. அவங்க அம்மா அப்பாவும் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த சமயத்தில். குழந்தையும் லீவில் இருக்கும். ஸோ காமிச்சிட்டு போவாங்க ருட்டீன் எக்ஸாமினேஷன். அப்போ நம்ம எதாவது மாற்றம் இருந்ததுன்னா மாறிடுச்சுன்னு சொல்லுவோம். மாற்றம் இல்லாட்டா நீங்கள் அதே கண்ணாடி யூஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். அப்புறம் கண்ணாடி பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அது நம்ம நம்மளுடைய சாரிலேயோ இல்லைன்னா ட்ரெஸ்லேயோ எல்லாம் துடைக்கக்கூடாது. கண்ணாடி கடையில் நம்ம கண்ணாடி கொடுக்கும்போது ஒரு நல்ல சாஃப்ட் கிளாத்தாக கொடுப்போம். அது துடைக்கிற கிளாத்தாக. அது வச்சு துடைச்சோன்னா கீரலே விழாது. அப்புறம் அந்த அந்த கேஸ், அந்த கண்ணாடி கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பெக்டக்கிள் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எப்போவுமே அது அவுத்து வச்சோன்னே நம்ம சும்மா அங்கங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இது அந்த ஸ்பெக்டக்கிள் கேஸில் வைக்கலாம். ஸோ தட் அந்த ரொம்ப நாளைக்கு வரும். அது இல்லைன்னா 2 மாதத்துக்கு கீரல் பயங்கரமாக விழுந்துடும். கண்ணு சரியாக தெரியாது, மாற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணலாம். ரிமூவ் பண்ணோடனே அந்த சாஃப்ட் கிளாத்தில் துடைச்சிட்டு அந்த கேஸ்குள்ளே வச்சிட்டோம்னாக்கா நம்ம கண்ணாடியை பராமரிக்க முடியும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்.